அல்டிமேட் ஸ்டார் அஜித் அவர்களுடைய அம்மா மோகினி மணி அவர்கள் 84 வயதில் உயிர் நீத்துட்டாங்க. உடல் நலம் சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. ஒரு உயிர் பிரியும் போது அவர் இதில் துபாயில் இருந்திருந்தார், இந்த ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக. அதனால் வர முடியலை. இன்றைக்கி வர்றாரு. இன்றைக்கி வந்தவொடனே இறுதிச் சடங்குகள் எல்லாம் நடக்குது. மரண செய்தி கேட்ட உடனேயே முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், முதல்வர் இன்றைய முதல்வர் ஜோசப் விஜய் ஆகியோரெல்லாம் உடனடியாக தங்களுடைய அனுதாபங்களை தெரிவிச்சிட்டாங்க. திரையுலகைச் சேர்ந்த உலகநாயகன் கமல்ஹாசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆகியோரும் தங்களுடைய அனுதாபங்களை தெரிவிச்சிட்டாங்க. எல்லாவற்றையுமே ஏற்றுக்கொண்ட அஜித் குடும்பத்தார் ஒரு சின்ன வேண்டுகோள் கொடுத்துருக்காங்க. இது ஒரு தனிப்பட்ட தனிப்பட்ட உரிமையின் மேலே கேட்குறோம். இது எங்களுடைய தனிப்பட்ட அவங்க குடும்ப சம்பந்தப்பட்ட கூட்டமோ மற்றவர்கள் கூட்டமோ கூடி அந்த குடும்ப நிம்மதியை கெடுத்துடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க. இதை எங்கள் தனிப்பட்ட குடும்ப நிகழ்ச்சியாக இதை நடத்த உதவுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதன்படி மற்றவர்களும் நடப்பார்கள் என்கிற ஒரு நம்பிக்கை தானே இது பண்ணிடுச்சு. அப்புறம் இந்த ஐஎம்டிபின்னு சொல்லி யூசர்ஸ் இருக்காங்க. அவங்க தங்களுக்கு பிடித்த ஒரு 9 முக்கியமான படங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க. நாயகன், அன்பே சிவம், பரியேறும் பெருமாள், 96, விசாரணை, தேவர் மகன், தளபதி, மெய்யழகன், கைதி. இந்த 9 படங்களுமே ரசிகர்களால் மிகவும் ஆராதனை செய்யப்பட்ட படம், வரவேற்கப்பட்ட படம்னு சொல்லலாம். அந்த 9 படங்களும் ஐஎம்டிபினால் வரவேற்கப்பட்ட படம். அந்த யூசர்ஸ் விரும்பி வரவேற்றிருக்க படம். அது ஒரு பெருமைக்குரிய ஒரு இது. அந்த ஐஎம்டிபின்னு இருக்கே பாருங்கள், இந்தியா முழுக்க அது ஒரு பெரிய அமைப்பு. அந்த அமைப்பு அதனுடைய மதிப்பீடுகளையும் கேட்பது மற்ற சினிமாக்காரர்களுடைய வழக்கமாக இருந்துகிட்ருக்கு. சரி, அப்புறம் இந்த நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த படம் மன்மதன் அம்புன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த மன்மதன் அம்புவை பற்றி நடிகை ஊர்வசி சிலரோடு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சில விஷயத்தை சொன்னாங்க, நினைவுபடுத்தினாங்க. அந்த மன்மதன் அம்பில் இந்த பாடல் ஒன்று வரும். அந்த பாடலை அப்படியே திருப்பி போட்டு பாடியிருப்பார். அந்த மந்திரத்தை கூட, சமஸ்கிருத மந்திரத்தை கூட திருப்பி போட்டு பாடியிருப்பார். அந்த மந்திரம் ஓதுறவங்களும் ரொம்ப ஏற்றுக்கிட்டு அதை ரொம்ப சகஜமாக அதை ஏற்றுக்கிட்டு அது பாடியிருப்பாங்க. இதெல்லாம் கமல் சார்னால தான் சாத்தியம், மற்ற யாராலும் சாத்தியப்படாது அப்படின்னு ஊர்வசி ரொம்ப சிலாகித்து சொல்லியிருந்தாங்க. இன்னொன்று, நான் அந்த நம்மவர்னு சொல்லி உலகநாயகன் கமல்ஹாசனுடைய ரசிகர் ஒருத்தர் நடத்துகிற ஒரு அந்த எக்ஸ் தளத்தில் அவர் ரொம்ப முக்கியமான தளம் அந்த நம்மவர் தளம். அதில் சில முக்கியமான இதெல்லாம் போட்டு இது பண்ணியிருப்பாங்க. ஒரு விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் அது ரொம்ப ரசிக்கக்கூடியதாக இருக்கும். ஒன்றும் இல்லை, நாகேஷ் சார் கமல்ஹாசனை பார்த்து பேசுகிற ஒரு வசனம், அந்த வசனத்தை வச்சுட்டு அப்படியே ஒரு காட்சியை உருவாக்கியிருப்பாங்க, அவங்களே உருவாக்கியிருப்பாங்க. அது எப்படிடா, என்னை அடிக்கலை, உதைக்கலை, உசுரை மட்டும் அப்படியே உருவிட்ட அப்படின்னு நாகேஷ் சார் கமல் சாரை பார்த்து பேசுகிற வசனம். அது இன்னொரு படத்துடைய வசனம். அந்த இன்னொரு படத்தினுடைய வசனத்தை நம்ம பாலு மகேந்திரா சாருடைய அந்த படம் இருக்குது பார்த்தீங்களா, 3ஆம் பிறை. அந்த 3ஆம் பிறை காட்சியோடு சேர்த்து பிணைச்சி அந்த இது பண்ணி வச்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு அற்புதமாக இருந்தது. படத்திலேயே இல்லாதது இவங்களுடைய கைவண்ணத்தால் அது எப்படியெல்லாம் செருகப்பட்டு அதற்கு உயிர் ஊட்டியிருக்காங்க. எங்கேயோ ஏதோ ஒரு படத்துக்கு பேசப்பட்ட வசனத்தை ஏதோ ஒரு இன்னொரு படத்தினுடைய காட்சிக்கு
இணைத்து அதை உருவாக்குனது தான் இருக்குது பாருங்கள். அது ரொம்ப பாராட்டக்கூடியது. அதனால தான் அவங்க சொன்னாங்க, இது நம்ம ஊர்வசி என்ன சொன்னாங்கன்னா, கமல் சார் வந்து ஒரு மேனுஃபேக்சர் இதுதான், தயாரிக்கப்பட்டது தான். அந்த தயாரிக்கப்பட்டதை நம்ம அந்த அவர் சினிமாவுக்குனவே தயாரிக்கப்பட்டவர். அவரை நம்ம அப்படியே கவனிச்சுக்கிட்டு இருந்தாவே போதும், அவருடைய ஆக்டிங் நமக்கு தானாக வந்துடும் அப்படிங்கிற ஒரு இதையும் சொல்லி கொடுத்துருக்கிறாரு ஊர்வசி. ரொம்ப சிறப்பாக இருந்தது. அப்புறம் இந்த சுபஸ்ரீ தணிகாசலம்னு ஒருத்தங்க இருக்காங்க, சினிமா உலகத்தில் இருக்காங்க. அவங்க இந்த சினிமா பாடல்களை எல்லாம் அவங்க ஒரு ஒரு ஆராய்ச்சி மாதிரி பண்ணி அவங்க ஒரு நிகழ்ச்சிகள்லாம் நடத்திட்டுருக்காங்க. அந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி எதேச்சையாக வந்து ஒரு பாட்டு, என் மனங்கவர்ந்த பாட்டு, அந்த பாட்டு பாடும்போது நான் அப்படியே உருகிடுவேன், கரைஞ்சிருவேன், அழுதுருவேன். ஜானகி அம்மா பாட்டு, இளையராஜா இசை, அச்சாணிங்கிற படம், லக்ஷ்மி பாடுற மாதிரி வந்திருக்கும். மாதா உன் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேங்கிற பாட்டு. இந்த பாட்டு ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்கும்போது அதை கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தவர் கோவர்த்தனம் சார். ஒரு கட்டத்தில் அப்படியே நின்றுட்டாராம். கண்டக்ட் பண்ணுறத மறந்து நிறுத்திட்டாராம். எல்லாருக்குமே ஷாக். ஏன் சார் நிறுத்திட்டீங்க, ஏன் சார் நிறுத்திட்டீங்கன்னு. அந்த பாடல் பாடப்பட்ட வரிகள் வந்து என்னை அப்படியே உறுத்திடுச்சு. பிள்ளை பெறாத பெண்மை தாயானது, அன்னை இல்லாத மகனை தாளாட்டுது அப்படிங்கிற ஒரு வரிகள் வருது. அதை கேட்டவுடனே நானே மெய் சிலிர்த்து போனேன், என்ன மறந்துட்டேன். அந்த வரிகள் அவ்வளோ ஆழமான வரிகள், வாழி எழுதியிருப்பார், அவ்வளோ ஆழமான வரிகள் என்னை பாதிச்சுது அப்படின்னு கோவர்த்தனம் சார் சொன்னார். அதே பாட்டை ஜானகி அம்மா பாடும்போது ஒரு கட்டத்தில் அவங்களும் நிறுத்திட்டாங்க. மெழுகு போல் உருகுது அந்த வரிகளை பாடும்போது அவங்கள அறியாமல் அந்த இடத்துல ஸ்டாப் ஆயிட்டாங்க. அந்த பாட்டினுடைய தன்மை, அந்த காட்சியினுடைய தன்மை இதெல்லாம் அறிந்து உணர்ந்து பாடும்பொழுது அவர்களை அறியாமலேயே ஐக்கியமாயிடுவாங்க, அழ ஆரம்பிச்சிருவாங்க, உருகிடுவாங்க, உணர்ச்சி வயப்பட்டுருவாங்க. இது அந்த பாடல்களுடைய வரியை பொறுத்து இருக்குது, இசையினுடைய தன்மையை பொறுத்து இருக்குது. இந்த அச்சாணி படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாடல்கள் எல்லாமே பொருந்தி இருக்கும். இதே பாடலைத்தான் இன்னொரு படத்துலேயும் இளையராஜா பயன்படுத்தியிருப்பார். அது டைரக்டர் பாலா கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க பயன்படுத்தப்பட்ட பாட்டாகும். அந்த பாட்டில் எந்த நேரத்தில் எப்போ கேட்டாலும் அந்த பாட்டு மனுஷனை உருக்கிடும், அழுக வந்துடும். இப்போ சிம்பு சார் நடிக்கிற படம் வந்து வெற்றிமாறன் தானு தயாரிப்பு போயிட்டுருக்கு, தீபாவளி ரிலீஸு. இந்த தீபாவளி ரிலீஸுக்கு அடுத்து அவர் தயார் ஒரு படத்தில் இறங்கணும்ல, அது கீர்த்தீஸ்வரன் டைரெக்ஷனில் எஸ்டிஆர் நடிக்கிற படம். அந்த படத்தை மைத்ரி மூவிஸ் மேக்கர்ஸ் தான் தயாரிக்கிறதா சொன்னாங்க. அவங்க தான் ஆஃபீஸ் போட்டு எல்லாமே நடத்தி ஒரு குறிப்பிட்ட அளவு செலவு செஞ்சு அடுத்த கட்ட படப்பிடிப்புக்கு ஒரு போகிற அளவுக்கு ரெடியாகவும் இருக்காங்க. இந்த கட்டத்தில் தான் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி இந்த படத்தை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு வந்து மைத்ரி மூவி மேக்கர்ஸ்கிட்ட கேட்குறாங்க. சித்தாரா என்டர்டெயின்மெண்ட்டு அந்த கம்பெனி, நீங்கள் இது வரைக்கும் செலவு பண்ணதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்குறோம், எல்லா செலவையும் நாங்கள் ஏற்றுட்டு உங்களுக்கு தந்துடுறோம், நீங்கள் அந்த படத்தை உரிமையை எங்களுக்கு கொடுத்துருங்க, அந்த படத்தினுடைய நாங்கள் எடுத்துக்கிறோம், நாங்களே தயார் பண்ணுறோம், தயாரிப்பு செலவு எங்களுடையது, உங்களுக்கு இது வரைக்கும் ஆன செலவை நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க கீர்த்தீஸ்வரன்ட்ட. மைத்ரி மேக்கர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க ஏது சொல்கிறாங்கன்னு தெரியல. இதே நேரத்தில் இன்னொரு கம்பெனியும் இந்த இதில் வருது. அவங்க யாருன்னா அவங்க பெரிய கம்பெனி, ஏஜிஎஸ் அகோரம் கம்பெனி, அவங்க பெரிய கம்பெனி, பெரிய தயாரிப்பாளர். அவங்களும் நாங்கள் இந்த கீர்த்தீஸ்வரன் ப்ராஜெக்டை நாங்கள் எடுத்து பண்ணுறோம், எல்லா செலவுகளையும் நாங்கள் கொடுத்துட்றோம், எஸ்டிஆரையும் கீர்த்தீஸ்வரன் எங்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி 3 பேர் 3 கம்பெனி போட்டி போட்டுக்கிட்டு எஸ்டிஆரை கீர்த்தீஸ்வரனை கேட்குறாங்கன்னு சொன்னால் அந்த 2 இணையிலும் ஒரு பெரிய சாதனையை செய்வாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால தானே என்ன செலவானாலும் பரவாயில்ல நாங்களே எடுத்துக்கிறோம்னு சொல்லி முன் வருவாங்க.
எல்லாம் கீர்த்தீஸ்வரன் மேலே வச்சுருந்த நம்பிக்கை, கீர்த்தீஸ்வரன் வந்து எஸ்டிஆர் மேலே வச்சுருந்த நம்பிக்கை. ஒருத்தர் மேல் ஒருத்தர் வச்ச நம்பிக்கை இப்படி சினிமா உலகத்தில் இப்படி ஒரு சங்கிலி போல் வந்து ஆகி இன்றைக்கி ஒரு பெரிய கிரியேட்டிவாக ஒரு ஆர்வத்தை தூண்டி விட்டுருக்கு. எஸ்டிஆர் படம் அப்போ இது வித்தியாசமாக தான் இருக்கும், அப்போ இது எஸ்டிஆர் யுகம், எஸ்டிஆர் காலம் ஆரம்பமாகுது அப்படின்னு அவங்க எல்லாருமே பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, அடுத்து சூரத்தில் ஒரு சம்பவம். எப்போ ஒரு சம்பவம் சொல்லுவேன்ல, சூரத்து அதில் ஒரு சம்பவம். கல்யாணம் பண்ணிட்டான் அந்த பொண்ணு வந்து இவனுக்கு 3வது மனைவி. அதாவது அந்த பொண்ணுக்கு 2 கல்யாணம் நடந்துருச்சு. இவனை கல்யாணம் பண்ணால் அது 3வது கல்யாணம் அந்த பொண்ணுக்கு. இவனுக்கு அது 2வது கல்யாணம். மனைவி இல்லை, மனைவி மூலம் குழந்தை பிறந்தது இருக்குது, அந்த குழந்தையை காப்பாற்றணும் இதுக்காக ஒரு கல்யாணம் பண்ணும்போது இந்த பொண்ணு வந்து வாய்க்கிறான். இந்த வாய்ச்சதில் இருந்து இவனுக்கு நிம்மதி போச்சு. நிம்மதியாக தூங்க முடியலை, பயம், கள்ளக்குள்ள தூக்கி போட்டு கொண்டு விடுவாளோ அப்படிங்கிற ஒரு பயம், டார்ச்சர் தாங்க முடியலை. பணம் கொடு பணம் கொடு பணம் கொடுங்க. 1 நாள் 2 நாள்லாம் பரவாயில்ல, வாழ்நாள் முழுக்க இதே தொல்லையாக இருந்தால் அவன் எப்படி தான் தாங்குவான்? அவன் கடைசியில் என்ன செஞ்சான், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு ஒரு லெட்டர் போட்டான், என்னை கருணை கொலை செய்ய அனுமதியுங்கள் அப்படின்ட்டு. எல்லாருக்குமே புதுமையாக இருந்தது. இவன் நினச்சா தற்கொலை பண்ணிட்டு போயிடலாம், எவனும் கேட்க போகிறதில்ல. தற்கொலை பண்ணவனா உடம்பு அறுத்து கூறு போட்டு பார்ப்பாங்களே தவிர வேறு ஒன்றும் எதுவும் கேட்க போகிறதில்ல. ஆனால் இவன் என்னை கேட்குறான், என்னை கருணைக்கொலை பண்ணி விடுங்க அப்படின்னு லெட்ரு போடுறான். டிஸ்ட்ரிக்ட் நிர்வாகம் வந்து திகைச்சு போய் நிற்கிது. என்ன இந்த மாதிரி ஒரு உயிரோடு உள்ள ஒரு மனுஷன் மனைவி துன்புறுத்துறா, மனைவி கொடுமைப்படுத்துகிறா அப்படிங்கிற காரணத்துக்காக வந்து மரணம் கேட்குறானே, தற்கொலை பண்ணிக்கிறே அனுமதி கேட்குறானே அப்படின்னா அது ஒரு வேடிக்கையாக நினைக்கிறதா, விபரீதமாக நினைக்கிறதா? நமக்கு வேடிக்கையாக நினைக்கிறது இல்லை. வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நடக்குது, பெண்கள் வந்து எந்த அளவுக்கு, எல்லா பெண்களையும் சொல்லலை, சில பெண்கள் இந்த மாதிரி பெண்கள் அப்புறம் பணம் பிடிங்கி பணம் கொடு எப்படி தான் தாங்குவான் அந்த மனுஷன்? அது ஒரு இது போயிட்டு சூரத்தில். சரி, அப்புறம் விஷால், நம்ம நடிகர் விஷால் திடீர்னு கோபம் தாங்க முடியல, யுடியட் வேதாந்த அகர்வால் அப்படின்னு அந்த வேதாந்த அகர்வால்ங்கிற ஒரு ஆளை போட்டு பெடல் எடுத்துருக்கிறான் எக்ஸ்தலத்தில். அந்த வேதாந்த அகர்வால் யாருன்னு சொன்னால், குடிபோதையில் காரை ஓட்டி 2 பேரை காலி பண்ணவன். அந்த 2 பேரும் ஐடி கம்பெனியில் பெரிய ஆட்கள், 2 விஞ்ஞானிகளாக வரக்கூடியவர்கள். அவங்கள காலி பண்ணிட்டான். அவன் ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க. இது செல்வாக்கான குடும்பம், வேதாந்த அகர்வாலுங்கிறது செல்வாக்கான குடும்பம். அவனை வெளியே கொண்டாந்துடுச்சு. வெளியே கொண்டாந்தவங்க அவன் ஒடுக்கமாக அடக்கமாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவன் சந்தோஷமாக ஆட்டம் பாட்டம் கேலி கூத்துன்னு சொல்லி அவனை சுற்றி ஆடுறது பாடுறது அதுன்னு போட்டு அதை வீடியோ எடுத்து வெளியே போடணுன்னு அது திமிரு தானே. நீ 2 பேரை கொன்னுட்டேன்னு சொல்லி தானே உள்ள தூக்கி போட்டாங்க. உள்ள தூக்கி போட்டால் சட்டத்தினுடைய ஓட்டையில் நீ வெளியே வந்திருக்கிற. அதை அப்படியே அமுக்கிட்டு இருக்க வேண்டியது தானே. ஆஹா ஓஹோன்ட்டு ஆட்டம் பாட்டம் போட்டின்னா அவனுக்கு மற்றவங்களுக்கு எரிச்சல் வருமா வராதா? மற்றவனுக்கு வந்ததோ வரலையோ, நம்ம விஷாலுக்கு வந்ததுங்க. காரசாரமாக ஒரு எக்ஸ்தலத்தில் தன்னுடைய கோபத்தை பரிமாறி இருக்கார். அந்த கோபம் வரவேற்க தகுந்த கோபம்ங்கிறத சொல்லிட்டு நாளைக்கு சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.